அண்ணாய் வணக்கம் இது எனக்கு முதல் தமிழ் படம் so I think after a couple of more movies I'll be able to talk to you all in Tamil. I'd like to thank my producer and my director Kumaraveelan sir for believing in me and giving me this wonderful opportunity and for launching me in Tamil. And Vikram, thank you so much. You were really very supportive. And I can say you used to ask me to be more careful in the forest because they were really steep and I think we were shooting in the much extreme conditions. So thank you so much. And Iman, you've already got me humming to the tunes of the songs. And I think not only me but you've got everybody else out here too. Thank you so much for this melodious album. And Satish sir, I think you've given us the best, the most stunning visuals out here, and thank you. And I'd like to thank the entire the crew, team, and all the technicians for all your support and hard work. So thank you so much. Thank you once again. All grace, glory, wisdom, and thanksgiving goes to my Lord and Savior Jesus Christ. உலகநாயகன் கமல் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நிறைய இயக்குனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாகா இந்த டீமுக்கு என்னுடைய நன்றி, விஜய் பார்கவி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் அண்ட் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ஜிஎன்ஆர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லவ் ரொமான்ஸ் இருக்கிற ஒரு ஃபிலிம்குள்ளே சாங்ஸுக்கு வந்து நிறையா ஸ்கோப் இருக்கும். ஸோ அப்படி ஒரு திரைப்படம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடுகளவு கூட குறையாத ஒரு அன்பு ஒரு இடத்துலேருந்து வரும்னா அது வந்து அன்னை இல்லத்துலேருந்து வரும், அது எப்போவுமே. ஸோ அந்த அன்புக்காக டோட்டல் ஃபேமிலி, பிரபு சாருக்கும் விக்ரம் பிரபு அவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யூ மீன் ஸோ மச் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான் விக்ரம் பிரபு என்னெல்லாம் வந்து வாழ வச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துக்காக இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் வந்து இப்போது போயிட்டுருக்கு. ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணியிருக்காரு ஜெயநாத் சார். அண்ட் கேமராமேனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சதீஷ் அவர்களுக்கு. ரொம்ப அழகான விஷுவல்ஸ், சாங்ஸ், அந்த டோட்டல் ஃபிலிமே வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டுக்கு குறிப்பாக விக்ரம் பிரபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படம் பேக் டு பேக் பண்ணும்போது அதில் நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு ஒரு திறமை பார்த்திங்கன்னா இன்னும் பல உயரங்கள் வந்து தொட்டிருக்கு. நான் இப்போ வந்து இந்த படத்தை இப்போ டோட்டலாக பார்த்துட்டனால சொல்கிறேன். அண்ட் சாங்ஸில் ரொம்ப அழகாக ஆடியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாங்ஸ் அழகாக எழுதி கொடுத்த வைரமுத்து ஐயா அவர்களுக்கும் அண்ட் அருண் ராஜா காமராஜ் அவர்களுக்கும் அண்ட் மோகன்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வாகா டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். Vikram Prabhu, my son, want you to grow bigger and bigger. Iman sir, you're getting better and better. Thank you. Entire Vaga team can best wishes and Tayari Palar. உங்க சக்ஸஸ் எங்கள் சக்ஸஸ். நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் குருநாதர், என் ஆசான், உலகநாயகன், பத்மபூஷன் டாக்டர் கமல் சார் அவர்கள் இங்கே இருக்கார். அவர் முன்னாடி நான் முதல் முறையாக நான் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவாஜி சார் குடும்பத்தோட ஆசீர்வாதம் எனக்கு நிறைய இருக்கு. என்னோட படம் கதாநாயகன் பிரபு சார். அந்த படம் பேர் நாளைய மனிதன். ஜனவரி 14, 1989 ரிலீஸ் ஆன படம். அதுக்கப்புறம்
என் குருநாதரின் ஆசீர்வாதத்தோட சிவாஜி ஐயா கூட தேவர் மகன் நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அது 1992 தீபாவளிக்கு வந்தது. கமல் சார் கூட மறக்க முடியாத நாட்கள் அது. குணா, சிங்காரவேலன், தேவர் மகன் ஒரு வருஷம் சார் கூட கண்டிப்பாக உறுதுணையாக இருந்தது. தீபாவளி 91 தீபாவளி குணா, 92 ஏப்ரல் 14 சிங்காரவேலன், 92 தீபாவளி தேவர் மகன். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், ஒரே ஹீரோ அது என் குருநாதர். அவர் கூட 9 படம் பண்ணியிருக்கேன். அது கமல் சார் மட்டும்தான். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், சூப்பர் ஹிட் நாளை மனிதன், சூப்பர் ஹிட் தேவர் மகன். இப்போ தம்பி விக்ரம் பிரபு கூட வாகா பண்ணியிருக்கேன். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம், இந்த படத்தின் கேப்டன் இயக்குனர் ஜிஎன்ஆர் குமரவேல் சார். ரொம்ப சிம்பிள், நம்ம சினிமாவோட டிக்ஷனரி கமல் சார், கமல் சாரோட சிஷ்யன் குமரவேல் சார் டைரக்டர். நான் காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட், எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தார். ரொம்ப அந்த தெளிவுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போவுமே கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிளாரிட்டி இருந்தது, அந்த கிளாரிட்டி டைரக்டர் சார்கிட்ட இருக்குது. பிகாஸ் இஸ் வெரி கிளியர் அண்ட் நான் காம்ப்ரமைசிங். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும் விக்ரம் பிரபு சார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு. செம்ம ஹார்ட் ஒர்க் உண்மையிலேயே. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டட். அதான் சொன்னேன், சிவாஜி சாரோட குடும்பத்தோட பிளெஸிங். மூத்த மகன் கமல் சார். எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க். அண்ட் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த படம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து தமிழ் சினிமாலேருந்து உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு படத்தோட வெற்றி காரணம் வந்து ஒரு அற்புதமான கதையும் இசையும். இந்த ரெண்டு இருந்தால் போதும், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வகையில் 1970 பார்த்தீங்கன்னா, நான் ஹிந்திலேருந்து ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். அந்த படம் வந்து பாபி, செம ஹிட்டான படம். 80s வந்தது ஹீரோ, 90s வந்தது கயாமத் சே கயாமத் தக் அண்ட் மைனே பியார் கியா. எல்லாமே காதல் கொண்ட கதைகள் வித் அற்புதமான இசை நாயகன் திரு இமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். லவ்லி மியூசிக் இமான், ஃபேண்டாஸ்டிக். நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் சதீஷ் சார் கேமரா வாஸ் பியூட்டிஃபுல். another கிரேட் கை இளையராஜா சார் ஆர்ட் டைரக்டர். அதுவும் கமல் சார் ஸ்கூல்லேருந்து வந்தது தான். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம், ஒரு அற்புதமான டீம், எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீம் அதுக்கு அர்த்தமே வந்து கூடி வந்தான் கோடி நன்மை. டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். காட் பிளஸ் எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் திஸ் ஃபிலிம் அ கிரேட் சக்ஸஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் குரு, என் ஆசா கமல் சார் பெரிய வணக்கம். மகேந்திர சார் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆடியோ ரிலீஸில் கலந்துக்கிறதுக்கு. ஜிஎன்ஆர் சார் பற்றி சொல்லணும்னா, அவரோட போன படம் ஹரிதாஸ் ரொம்ப ஐ வாஸ் மூவ்ட் பை சிங் தட் ஃபில்ம். ஏன்னா ஆட்டிசம் மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் பியூட்டிஃபுல்லாக டீல் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். அண்ட் ஐம் வெரி ஷுவர் வாகாவோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கிராஸ் பார்டர் விஷயம், லவ் ஸ்டோரி அரவுண்ட் இட் ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். விக்ரம் பற்றி சொல்லி ஆகணும். ஹீஸ் அ டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் ஒரு லெஜெண்டரி ஃபேமிலி. சிவாஜி சாரோட கிராண்ட்சன் இருந்தாலும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வெரி பேலன்ஸ்ட், வெல் பேலன்ஸ்ட், மெச்சூர் பர்சன். இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்ததே இல்லை. சச் அ லவ்லி பர்சன். இன்ஃபேக்ட் ஈவன் வேறு மாதிரி படம் ஷூட்டிங்கில் நான் விக்ரம் வம்சி சேர்ந்து ஒரு கேரவேனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டுகெதர். அண்ட் அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது தான் கும்கி ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆஸ் அ பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது விக்ரமோட முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் படிப்படியாக ஹி ஜஸ்ட் கோயிங் அப் அண்ட் அப் ஆல் த வே. பியூட்டிஃபுல் செலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் போன வருஷம் பல தடவை மீட் பண்ணும்போது எவ்ரி டைம் காஷ்மீருக்கு போகிறேன், காஷ்மீர்லேருந்து வரேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அண்ட் டிஸ்பைட் ஆல் த ஹார்ட்ஷிப்ஸ் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ணும்போது ஒரு மிலிட்ரி மேனாக ப்ளே பண்ணுறேன். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு கர்வம், அந்த ப்ரைட் இருந்தது இன் விக்ரம்ஸ் ஐஸ். அண்ட் ஐம் வெரி ஷுர் விக்ரம் யூ டன் ஜஸ்டிஸ் டு திஸ் கேரக்டர். படத்தோட எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட். And Iman sir, music really took me back to Kashmir. The visuals and the music, they are spellbounding. Wishing the entire technician of this team all the best for a huge success. Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். 1 hourல முடிக்கணும்னு நினச்ச இந்த ப்ரோக்ராமு, பட் டைம் ஆகிட்டுருக்கு. முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது, எனக்கு பிஃபோர் வாகா பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தேவைப்படுது பர்சனலாக. நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிற முதல் விஷயம் வந்து பத்திரிக்கை நண்பர்கள் தான். ஏன்னா ஹரிதாஸ் படம்
ரிலீஸ் ஆகிறது 5 days முன்னாலே போட்டப்போ அவங்க தான் ஒரு முதல் அங்கீகாரம் கொடுத்தது, ஒரு என்கரேஜ்மெண்ட் பெரிய லெவலில் அவங்க கொடுத்தது தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யோசிக்க வச்சது. அண்ட் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கும் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் ப்ளஸ் அந்த சப்போர்ட் தான் என்னை இது பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் சொல்லுவாங்க ஹரிதாஸ் மாதிரியே இப்படியே ஹரிதாஸ் மாதிரியே படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ்லேயும் சரி வெல்விஷர்ஸ் சரி மாதிரியே அப்படிங்கிறது நான் எப்படி எடுத்துட்டேன்னா நல்ல படம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நான் வந்து என்ன யோசிக்க வச்சதுன்னா இந்த பாகான்ற ஒரு விஷயம் வந்து இதுதான் அடுத்தது நான் பண்ணணும், அதுக்கான காரணம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் இதில் மெயினாக இந்த படத்தில் வந்து என்னென்னா ஒரு மிலிட்ரி ஆர்மி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு எல்லை பாதுகாப்பு படையை பற்றி அங்கே இருந்த ஒரு சோல்ஜரை பற்றியான ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான் இது. ஒரு செவரக்கோட்டை, காரைக்குடி பக்கத்தில் செவரக்கோட்டைன்ற கிராமத்திலேருந்து காஷ்மீரில் போய் பார்டரில் வேலை செய்யும்போது அவருக்கு ஏற்படுற அனுபவம், அதுதான் இந்த கேரக்டரோட ஒரு தின் ட்ராவலிங் சொல்லலாம். உண்மையான இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே பார்டர்ஸில் போயிட்டு இறக்கி போகும்போது சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு ஆர்மியை பற்றி படம் பண்ணால் போதும் அப்படின்ற நினைப்பை தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு இப்படி ஒன்று இருக்குது. 50வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை. அது வந்து எப்படி ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய தியாகங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா துப்பாக்கி பிடிச்சிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறது தான். பட் அவங்களோட சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஸோ அதை வந்து இந்த படத்திலோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். சேலஞ்சஸ் நிறைய இருந்திருக்கு. 45 degrees ஹீட் காரைக்குடிலையும் சரி, -11 காஷ்மீர்லேயும் சரி, எல்லா கண்டிஷன்லேயுமே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் அது ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. அண்ட் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா இந்த படத்தோட கதாநாயகன் விக்ரம் பிரபு. ஏன்னா டே 1லேருந்து எனக்கும் அவருக்கும் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியோட எங்கள் 2 பேர் கெமிஸ்ட்ரி நிறையாவே இருக்குது இதில். சின்ன எக்ஸாம்பிள், நிறையா பேச நினைக்கிறேன் பட் சீக்கிரம் முடிச்சாகணும். நாங்கள் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக சேரை வச்சு தான் பண்ணியிருப்போம். ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க. அதில் 3 நாள் பண்ணோம் அந்த ஒரே சீக்வன்ஸை. ஃபஸ்ட் டே வரும்போது பார்த்திங்கன்னா அவர் அப்படியே இந்த ஃபுல்லாக சேரில் இது பண்ணிவிட்டு திருப்பியும் லஞ்ச் பிரேக்குக்காக கேரவன் போனோம். கேரவனில் போய் சாப்பிட்டு வருவார். வந்தோடனே திருப்பி 2:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது ப்ரெஷ்ஷை வச்சு மக்கு வச்சு அவர் மேக்கப் எல்லாம் டச் பண்ணிகிட்டு இருப்பார். டச் பண்ணி கண்டினியூட்டிக்காக திருப்பி கண்டினியூ பண்ணோம். இப்படி போயிட்டு இருந்த ஃபஸ்ட் டே. செகண்ட் டே வந்தார். வந்தோடனே அந்த கேரவேனுங்கிற விஷயம் கட் ஆகிடுச்சு. அவர் நேராக சேர்லேயே உட்காந்து அங்கேயே சேத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். 3வது நாள் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் அந்த கண்டினியூட்டிக்காக என்ன பண்ணுவார், ஃபுல்லாக வருவார். வந்துட்டு இந்த ப்ரெஷ்ஷு மேக்கப் அது எதுவுமே இது பண்ணுறதில்ல, சேரு மக்கில் வச்சு அப்படியே சேத்துல வச்சு புரண்டு அப்படியே ரோல் அடிப்பார் அவர். ஸோ எதுக்காகனா அங்கேருந்து தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஃபஸ்ட் ஸ்கெடியூல் நடந்த விஷயம் அது. ஸோ அங்கே தான் அவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் ஒரு 100% கிடச்சிது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். கண்டிப்பாக விக்கி பர்சனலி லைக் இந்த படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எவ்வளோ பெரிய பர்சனலாக இருக்கும் அதே மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கும் இது அமையுங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை. தேங்க்ஸ் அகெயின். அண்ட் ரன்யா புது ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் படம் பார்க்குறவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த கேரக்டருக்கு 100% பொருந்தியிருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து சினிமாவில் சொல்லுவாங்க ஒரு ரவுண்ட் வருவாங்க ஹீரோயின் அப்படின்னு. அந்த ரவுண்டில் முக்கியமாக அந்த ட்ராக்கில் இருக்கணும், அதுதான் முக்கியம். ரேஸ் ட்ராக்கில், அந்த ரேஸ் ட்ராக்கில் இருப்பாங்க. எப்படி ஓடி ஜெயிக்க போகிறாங்க அவங்க கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணிடுவாங்க, நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சத்யன், கருணாஸ், ராஜ் கபூர் சார், துளசி எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே கரெக்டாக அவங்கவுங்க கோஆப்ரேட் பண்ணதுக்கு. என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா முக்கியமாக வந்து என் 2 கண்கள் கேமராமேன். இப்போ அவர் அந்த ஷூட்டிங்கில் இருக்கார், வரல. ஸோ அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து இவ்வளோ அழகான விஷுவல்ஸை வந்து பண்ணியிருக்காரு. நான் வந்து மீகாமன் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்தில் ஒரு கேமராமேனாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இமான் சார் வந்து ஒரு மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு 3 படத்துக்கு விஜய் ஆண்டனி வந்து எனக்கு மியூசிக் கம்போசராக இருந்திருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஆல்மோஸ்ட் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். 4ஆவதாக வந்து அவரே சொல்லிட்டார் கூப்பிட்டு, குமார் நீங்கள் என்ன வச்சு பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க,
ஒழுங்காக வந்து ஒரு நல்ல வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சு போங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து என்னடா இது டபால்னு கூட வந்து தப்புன்னு காணா போன மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணி பழகிட்டோம், எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சேன். அப்புறம் வந்து எனக்கு ஈமான் அவர் சொன்னேன். அப்புறம் விஜயாண்டி தான் முதல்ல சொன்னோடனே பர்ஃபெக்ட் சாய்ஸ் குமார், ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அவர் சூஸ் பண்ணது போங்க அப்படின்னு. அப்புறம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது, ஓகே ஃப்ரெண்ட்ஸோட மட்டுமே ட்ராவல் பண்ணுறது அது மட்டுமே நம்ம மைண்ட் செட் ஆகிக்கக்கூடாது. ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, அதில் நம்ம ஃப்ரெண்டை ஆக்குறது நம்ம கம்ஃபர்ட் தான், நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நானும் ஈமானும் வி ஆர் லைக் குட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஈமான் சார் ஃபார் கிவிங் எ வண்டர்ஃபுல் மியூசிக். நல்ல ஒரு ஆல்பம் இது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் தெரியும் எப்படி வந்துட்டுருக்குன்னு, அது ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லணும் மத்தியதை. அண்ட் எடிட்டர் ராஜா முகமது என்னோடய போன படத்துக்கு பண்ணார். இந்த படத்துக்கும் என்ன சொல்கிறதுனா அவ்வளோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இட்ஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் எடிட்டர். அண்ட் இந்த டைலாக் ரைட்டர் கேசர் ஆனந்த், ரொம்ப இந்த படத்துக்கு என்ன வசனம் தேவையோ அது இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அவர் ரொம்ப வண்டர்ஃபுல், இன்றைக்கி வரையும் என் கூட இருக்கார். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல வசனகத்தா மட்டும் கிடையாது, நல்ல ஒரு இயக்குனரும் வரப்போகிறாரு. அவருக்கு என் வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா சொல்லவே வேண்டாம், அவரோட ஒர்க் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் கண்ணன் அவரோட ஸ்டண்ட்ஸில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவர் நிறையா படங்கள் 500 படம் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் எனக்கு என்னமோ அவர் இந்த 500 படம் பண்ண மாதிரி, அதாவது முதல் படம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ பயந்துட்டு நிறைய விஷயங்கள் இது பண்ணிட்டு பண்ணார். நிறைய அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணார். அவர் என் கூட சேர்ந்து இது பண்ணதில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வைரமுத்து சார் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும். ஆசை காதல் ஆறு உயிரேன்னு ஒரு பாடலை கண்டிப்பாக அது விஷுவலில் பார்க்கும்போது அது வேறு ஒரு ஃபீல் இருக்கும். சில சாங்ஸ் எங்களால் போட முடியாது, ஏன்னா கதையோட சில விஷயங்கள் ரிவீல் ஆகிடக்கூடாதுக்காக தான் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். பட் என்னோடய பெஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே 8 கம். அது நீங்கள் படத்தோட பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அண்ட் மேனேஜர்ஸ் சொல்ல முடியும், கணேஷ், அவங்க அபு, இவங்க எல்லாரும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து காஷ்மீரில் ஷூட்டிங்கே பண்ணியிருக்க முடியாது. இவங்கெல்லாம் சிங்கிள் மேனாக எல்லாருமே உட்காந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார். பாலா உங்களுக்கும் பெரிய நன்றி. அண்ட் டைமண்ட் பாபு சார் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அது வந்து நானும் விக்ரம் எங்கள் 2 பேரும் பெரிய சேலஞ்சாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நான் ப்ரொடியூசரை பற்றி எனக்கு என்ன சொல்கிறது என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இது ஒரு பெரிய ஸ்கேல், அதாவது ஹரிதாஸ்க்கு அப்புறம் அந்த சைஸில் படம் பண்ணணும் அப்படின்னா என்ன, இந்த 2 படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிருப்பேன். பட் எனக்கும் வேறு விஷயங்கள் இருக்குது. நான் வந்த இடம் அப்படி கமல் சார்ட்டேருந்து வந்தனால எனக்கு ஒரே இதில் ட்ராவல் பண்ண பிடிக்காது. ஏன்னா அவரோட நான் பார்த்துட்ட விஷயம் என்னென்னா, ஒரு சக்ஸஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சக்ஸஸ் ஆகட்டும், ஓப்பனாக சொல்லலாம் ஃபெயிலியர் ஆகட்டும், எதுவுமே ஒரு மைண்டில் வச்சுக்க மாட்டார். எல்லாம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவரோட ஜான்ரா ஃபிலிம்ஸும் அப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்குன்னு நினைப்பார் அடுத்தடுத்தது. ஸோ எனக்கு தெரியல, எப்படி சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனாலே எனக்கு தெரியல. அண்ட் அப்பா பார்த்திங்கன்னா அவரும் கல்யாணராமன் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அடுத்தது மீண்டும் கோகிலான ஃபிலிம். அப்பா என்ன சொன்னார், டேய் நான் கல்யாணராமன் மாதிரி ஒரு படம், நீ மீண்டும் கோகிலாமல் ஒரு படம் பண்ணிட்டேன், அதுதான் ஹரிதாஸ். பட் கல்யாணராமன் மாதிரி ஒரு படம் வேணும்டா, அதை பண்ணணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படிம்பாரு. இது கல்யாணராமனாக இருக்கும் சார், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அண்ட் எதுக்காக சொன்ன ப்ரொடியூசரை பற்றி பேச வரணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஆஃப் மூவியில் வந்து என்னென்னா, இந்த ப்ரொடியூசர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டாங்க. நிறைய டிபேட் இருந்தது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆரம்பத்தில் பயந்தாங்க. என்ன சார் ஒரு 3-3.5 கோடி ரூபா படம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா திடீர்னு இப்படி ஒரு பட்ஜெட் சொல்கிறீங்களே சார், இது வந்து எப்படி சார், இது நிறைய பெரிய செலவாகுமே சார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அப்படியே சொன்னேன், சார் இது வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து இந்த ஸ்கேல் தான் சார், 75 days ஷூட் இருக்குது, இதை நான் கண்டிப்பாக இதுக்குள்ளே இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் ப்ரொடியூசர் தான் சொல்லணும் என்ன இதுக்குள்ளே பட்ஜெட்குள்ளே முடிச்சேன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் வந்து 69 days முடிச்சிட்டேன். நான் 17 days பிளான் பண்ணி 69 days முடித்தேன். அது காரணம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடியூசரோட ஒத்துழைப்பு தான். கேட்ட விஷயங்கள்லாம் கரெக்டாக கிடச்சிது. அதே மாதிரி நான் நடுவில் ஒரு விஷயம் பயந்தது என்னென்னா, இந்த படத்துக்கு நான் ஆக்சுவலாக காஷ்மீர் போய் ஷூட் பண்ணணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. மணாலியிலே பண்ணலாம், மணாலியில் வந்து காஷ்மீரை மேட்ச் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா காஷ்மீர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்ட்டு, ப்ளஸ் செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாமே. அப்படி இருக்கும்போது மணாலி தான் நாங்கள் லொக்கேஷன் பக்கத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் மறுநாள் 5:30 நானும் கேமராமேன்லாம் எடுத்துகிட்டோம், கிளம்புறோம். நைட்டு 11:30 ஃபோன் வருது, மேனேஜர் பேசுகிறாங்க, சார் நாளைக்கு மணாலி ட்ரிப் கேன்சல் சார், நீங்கள் லொக்கேஷன் பார்க்க போகல, ப்ரொடியூசர் உங்களை நாளைக்கு காலையில் 11:30 வர சொல்லிட்டார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னாங்க. பக்குன்னு ஆகிடுச்சு. போச்சுரா, ஊட்டியில் எடுக்க சொல்ல போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு பயந்துட்டு போனேன். 11:30 போனேன். ப்ரொடியூசர் இருந்தார். சார் இந்த கதைக்கு வந்து நீங்கள் காஷ்மீர் மனசில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கல்ல சார், கதை சொன்னீங்கல்ல சார், காஷ்மீருக்கே போங்க சார், நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அதுதான் ப்ரொடியூசரு. அதாவது எப்பவுமே அவர் சொல்லுவார், சார் யானையே வாங்கிட்டோம் சங்கிலியை வாங்க மாட்டோமா அப்படிம்பாரு.
அதை வச்சு நாங்கள் திருப்பி அடிப்போம். என்ன சார் நீங்கள் எதாவது கிடைக்க வேணும்னா, என்ன சார் யானே வாங்கிட்டீங்க, சங்கிலி வாங்க மாட்டீங்கன்னு சொல்லி நிறையா விஷயம் அவரை சொல்லி வாங்கிடுவோம். அண்ட் அவர் வந்து நிறையா விஷயம் சொன்னார், செஞ்சுருக்காரு. அதே மாதிரி இன்னும் ரிலீஸ்க்கு வரையும் நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்காரு, அதையும் செய்வார், நம்பிக்கையும் இருக்குது எல்லாருக்கும். அண்ட் சீஃப் கெஸ்ட் பற்றி நான் வந்து என்ன சொல்கிறது, கமல் சாரை பற்றி அதான் பிரபு சார் சொன்னார், ஏவி எதாவது போடுங்கப்பா செய்யுங்க அப்படின்னாரு. அப்போது சாரை பற்றி ஏவி என்ன புதுசாக பண்ணிட முடியும், எல்லாருக்கும் த ஹோல் வேர்ல்ட் நோஸ் அபவுட் ஹிம். அவரை பற்றி எனக்கு ஒரே விஷயம் எனக்கு என்னென்னா, நான் அவரோட சதிலீலாவதி படம் ஆகட்டும், மகளிர் லேடிஸ் ஒன்லி ஆகட்டும், மருதநாயகமில் பிகினிங் ஸ்டேஜில் நான் காஸ்டியூம் சைடு ஒர்க் பண்ணதாகட்டும், எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வயசுலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து நாட் ஓன்லி அவர் டெக்னீஷியனாக எல்லாருக்கும் பார்ப்பீங்க எல்லாம் ஓகே, பட் என்னால் வந்து அதை மீறி இஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். நான் அவரை பற்றி பேச இப்போது இதுக்கான ஸ்டேஜ் கிடையாது, இன்னொரு இடம் வரும், அப்போ கண்டிப்பாக பேசுவேன். தேவர் மகனில் வந்து ஒரு ரேவதி சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து கமல் சார் வந்து ரேவதி பேர் கூப்பிட்டு அடித்து பிடிச்சி ஓடி வரப்பில். அப்புறம் வந்து ஏன் என்னென்னா, இல்லை ஏதாவது பேசும்பார், ரேவதி சொல்லுங்க, இல்லை பேசினா அழுக வந்துடும் அப்படின்னு. அது மாதிரி தான் நான் அவரை பற்றி பேசினா எமோஷனாக அங்கே ஆகக்கூடாது, அதுக்கான ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எமோஷனாக சொல்ல வரல, அங்கே அவரை பற்றி பேசுறது எனக்கு இருக்குது பர்சனலாக. அண்ட் மகேந்திரன் சார், எனக்கு வந்து இந்த ஹரிதாஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து 4வது நாள் வந்து இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு, ஆஸ்கார் எல்லாம் கிடைச்ச மாதிரி இருந்தது. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிங்க சார். நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி, தம்பி நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, ஹரிதாஸ் மாதிரியே பண்ணுங்க, ஹீரோஸ் பின்னால் போயிடாதீங்கன்னு சொன்னீங்க நீங்கள். பட் வந்து இது வந்து என்னென்னா சார், லைக் இப்போது நீங்கள் சொன்ன அட்வைஸ் தான் எனக்கு கண்டிப்பாக என்னென்னா, இந்த படத்தில் என்னென்னா அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்னை திட்டமாட்டீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. படம் பார்த்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும், ப்ளஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஐ திங்க் யூ வில் பி ஹாப்பி சார். எனக்கு என்றைக்குமே வந்து ஒரு முள்ளு மலரும் ஆகட்டும், உதிரி பூக்கள் ஆகட்டும், பீம்சிங் சார் படத்துக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு டேரக்டர் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வழியில் எனக்கு வந்து கமர்ஷியலாக இன்னும் சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீங்களும் ஒரு கமர்ஷியல் டேரக்டர் நான் 100% சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் கமர்ஷியலிசம். நல்லா சொல்லிட்டாவே ஒரு கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டாவே அதுதான் கமர்ஷியலிசம். அது கண்டிப்பாக உங்கள் படங்களில் இருக்குது. அது இந்த படத்துலையும் 100% இருக்கும் சார். நீங்கள் பார்ப்பீங்க, பாராட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இப்போ இன்னும் 2 பேர் முக்கியமான பேசணும். தேங்க்யூ ஸோ மச். நிறைய இதுக்கப்புறம் படத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசுவேன். எல்லாருக்கும் ஆர்மிக்கும், அதாவது எனக்கு இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ண ஆர்மி பீப்புள், அதாவது அவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அவங்கள பற்றி பேசணும். அண்ட் பிஎஸ்எஃப் சந்திரசேகர் சார் ஆகட்டும், மேஜர் ரவி சார் ஆகட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கவே முடியாது. கம்ப்ளீட்டாக ஒரு 4 எஸ்கார்ட்னா பார்த்தீங்கன்னா 40 பேர் அங்கே ஸ்கூல் இருப்பாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் மிலிட்ரி கன்னு வச்சுட்டு. எங்களுக்கு வந்து அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ எனக்கு நான் இந்த படத்தோட வெற்றி விழாவில், அதாவது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ப்ரொடியூசரை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இதுவரையும் நான் அதை பார்த்தது கிடையாது. இந்த படத்தில் கண்டிப்பாக வெற்றி வரும். அதில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லோரும் இது மாதிரி ஒரு பப்ளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். அது 2வது வாரம் பண்ணிக்கலாம், இன்னும் தெரியாது. அங்கே நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அதாவது குழந்தைய வந்து நடிகர் திலகம் கையில் வச்சு, பிள்ளைக்கு தந்தை ஒருவன் எல்லோருக்கும் தந்தை இறைவன் ஒன்று பாடும்போது அப்போயே ஒரு வரம் கொடுத்துட்டார் பொண்ணுக்கு. நான் இல்லைன்னா என் குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ணன் கமல் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் என் குடும்பத்துக்காக முன்னாடி வந்து எங்கள் அப்பாவை போல் எங்கள் அண்ணன் முன்னாடி வந்து நிற்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இங்கே இல்லைனாலும் எங்கே இருந்தாலும் இந்த குடும்பத்து மேலே உங்கள் வாழ்த்து இருக்கும் தெரியும்ண்ணே. ஆனால் நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. உங்களுக்கு உதிரி பூக்கள் மகேந்திரன் என்ன தெரியும், முள்ளும் மலரும் மகேந்திரன் என்ன தெரியும். ஆனால் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் தங்கப்பதக்கம் மகேந்திரன். சின்ன பிள்ளையிலேருந்து உங்களையே நான் பார்த்துட்ருக்கேனே. ஒரு அருமையான இயக்குனர். இங்கே இருக்கிற வந்து பல இளம் இயக்குனர்கள் நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். இப்போ வந்திருக்க தெரிய கூட வந்து அந்த ஆட்லி அடிக்கடி சொல்லுவார், எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அண்ணன் மகேந்திரன் தான். அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து எங்கள் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பொக்கிஷம். இப்போ அது மட்டும் இல்லாமல்
எங்களுக்கெல்லாம் இப்போ போட்டியாக வந்துட்டீங்க. நீங்கள் தெரியல நடிக்க வந்து ரொம்ப சந்தோஷம். அருமையாக நடிச்சிருக்கீங்க. நீங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. எங்கள் பசங்களெல்லாம் நீங்கள் வந்து வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் கோகிலா, கல்யாணராமன் இப்படி வந்து இயக்கிய அண்ணன் ஜி.என். ரங்கராஜன் அவர்கள் என்னோட படம் முத்தேங்கள் சொத்து, அடுத்தாத்த ஆல்பர்ட் இப்படி தான் வந்து இயக்குகிறார். அந்த காரணத்தோ என்னமோ வந்து நான் இன்றைக்கி வந்து மேடையில் இருக்கிறேன். கண்டிப்பாக அவரும் ஒரு முக்கியமான காரணம். அவரோட பிள்ளை இன்றைக்கி வந்து குமாரவேல் வந்து ஒரு படத்தை வந்து இயக்கி, எப்படியும் உங்கள் அப்பா வந்து எனக்கு இருந்தாரோ அதே மாதிரி நீங்கள் வந்து விக்ரம் பிரபுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ குமார். படம் பார்த்தேன், நல்லா இருக்குது. கதை என்னன்னு தெரியாது. ஆனால் விக்ரம் பிரபு வந்து கஷ்டப்படுறது, விக்ரம் பிரபு, ரன்யா ராய் இதில் நடித்த அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் வந்து பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் சதீஷாக இருக்கட்டும், கனல் கண்ணனாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியும். ப்ராடக்ட் நல்லா வரும்னு நான் ஆசைப்பட்றேன். முக்கியமாக வந்து எங்கள் அப்பா வந்து நம்ம இந்திய படை வீரர்கள் மேலே வந்து ரொம்ப மரியாதை அப்பாவுக்கு, அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கும். இன்றைக்கி வந்து என் நண்பர்கள் பல பேர் வந்து வீர் சக்கரா வாங்குறவங்களாம் இருக்காங்க. அதாவது கார்கில் வாரில் வந்து சண்டை போட்டவங்க வந்து பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஏன்பா நீ நடிக்க முடியாதான்னு கேட்டாங்க. எனக்கு அந்த உடம்பு இப்போ இல்லை. அட்லீஸ்ட் விக்ரம் வந்து ஒரு போர் வீரராக வந்து நடித்ததில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ குமார் ஃபார் கிவிங் எ ஒண்டர்ஃபுல் ரோல். அண்ட் ரன்யா, ஆல் ஆஃப் யூ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் என் குழந்தை இமான், அவர் ரொம்ப பெரிய ஒரு இசை மேதையாக வளர்ந்துட்டார். இன்றைக்கி சின்ன பிள்ளை தான், ஆனால் இருந்தாலும் எல்லாரும் உலகமே பேசுகிற அளவுக்கு வந்து நீங்கள் இருக்கிறீங்க. அருமையான மியூசிக் கொடுத்துருக்கீங்க. இப்போ இருக்க விக்ரம் வந்து கிட்டத்தட்ட வந்து 5-6 படத்தில் எல்லாமே நீங்கள் தான் இசை, அண்ட் எல்லாத்துலேயும் வந்து பிரமாதம் அப்படிங்க. அதுக்காக வந்து விக்ரம் வந்து ஒரு படி மேலே துணிங்க. நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்க, உங்ககிட்ட அழைச்சிட்டு வரீங்கிறது ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இங்கே வந்திருக்க வந்து பல பேர் இங்கே வந்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து என்னை பற்றி பேசுனாங்க. என் பையனை வந்து வாழ்த்துறதுக்காக வந்துடுறதுல ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஊக்கம்தான் இந்த இளைஞர்கள்லாம் வந்து வரணும், வளரணும். ஸோ ஆகையால் வந்து எப்போவுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டோடு வந்து நீங்கள் வந்து அவங்கள பற்றி பத்திரிகையில் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நானும் விரும்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒன்றா இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பாவோட இதயங்கள், ரசிகர்கள். அப்பா கூட இருந்து அவர் பிள்ளைகள் வந்து என் ரசிகர்களாக இருக்காங்க. இப்போ அவங்களோட பிள்ளைகள் வந்து விக்ரம் பிரபு ரசிகர்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் வந்து தைரியமாக நிற்கிறோன்னா அது வந்து நீங்கள் தான் காரணம். உங்கள் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் வாகா டீமுக்கு அத்தனை பேருக்கும் வந்து தேவை. ரொம்ப சந்தோஷம். என்னை இங்கே கூப்பிட்டதில் குமார், உங்கள் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இந்தியன் படையில் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப மாதிரி வந்து குரூஷியலாக வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கோம் எல்லையில். அப்படிலாம் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த டைமில் வந்து நம்ம இராணுவ வீரர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து செக்யூரிட்டி கொடுத்தாங்க இந்த ஃபுல் டீமுக்கு. அவங்களுக்கு நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து முஃப்தி மஹாமத் அங்கே இருக்கார். அவர் இப்போ இல்லை, இப்போ சிஎம் இல்லை, எக்ஸ் சிஎம். அவரோட மகள் வந்து இப்போ சிஎம் இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு மாப்பிள்ளை. அவர் தான் வந்து இந்த டீமை ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி வந்து மேஜர் ரவி, இப்படி பல பேர், மேஜர் ரவி கூட இருக்கிற சபார்டினேட்ஸ் அத்தனை பேர் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது எங்கள் அண்ணன் சொல்லிவிட்டு எங்கள் பல பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கமல் சார், பிரபு சார் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து என்னோடய நெருங்கிய நண்பர் குமாரோட படம். நான் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ண டேரக்டர். ஆக்சுவலாக இனித்தால் இன்றைக்கும், யுவன் யுவதி, ஹரிதாஸ் அப்படின்னு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட வெரி சென்சிபிள், நல்ல டேரக்டர், நல்ல விஷுவல் சென்ஸ் உள்ள டேரக்டர், நோ காம்ப்ரமைஸ் இன் மேக்கிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வாஹாவில் எடுத்திருக்காங்க நிறைய லொக்கேஷன்ஸ் வித்தியாசமான காலம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மிகச்சிறந்த படமாக இது அமையும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி விழாநாயகன் இமான், விக்ரம், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட ஃபேன் இமான், நான் ரீசெண்டாக கவனிச்சிட்ருக்கேன் உங்கள் ஒர்க் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. ஆடியோ குவாலிட்டிலேருந்து ஆரம்பித்து டியூன் செலெக்ஷன்லேருந்து ரீ ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே. அதே மாதிரி விக்ரம் உங்கள் ஃபேன் தான், சூப்பர் கும்கிலேருந்து பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. உங்கள் ப்ரொடியூசர், புது ப்ரொடியூசர், கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் சார். எல்லா சயின்ஸும் இந்த படத்தில் இருக்குது. இந்த டீம், இந்த படத்தோட அசோசியேட் பண்ணிக்கக்கூடிய கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ கமல் சார், தேங்க்ஸ் அகைன். படம் இந்த நாளுக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். 2013 ஆகஸ்ட்டில் மீட் பண்ணேன் அவரை. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு